அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மரியாதைக்குரிய வார்த்தை, கர்த்தரோ உண்மையுள்ளவர். 2வது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். 3வது, எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். எல்லாம் கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் படி தம்முடைய பிள்ளைகளுக்கு மேல உங்க அன்பு கரத்தை கர்த்தர் வைத்து உங்க இரக்கத்தினால, உங்க கிருபையினால, உங்க தயவினால, நீர் பாராட்டின இரக்கத்தினால கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிலைநிற்க வைத்து இந்த வார்த்தையின் படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல இந்த 3வது வசனத்தை வாசிக்கிற போது தேவன் அந்த ஜனங்களோடு கூட எப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த 10வது மாதத்திற்குள்ளே பிரவேசித்து 10வது மாதத்திலே கடவுள் என்னோடு கூட இடைப்பட போகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிற நம்மோடு கூட இன்றைக்கு இந்த 3வது அதிகாரத்திலிருந்து இந்த 3வது வசனத்தை கர்த்தர் கொடுத்த நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வேதாகமத்திலே விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது 75வது வயதிலே அந்த மனிதனுக்கு ஒரு நன்மையான ஒரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். நன்மையான ஒரு வாக்குத்தத்தம் அந்த மனிதனுக்கும் அந்த மனிதன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் கூட நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பாரு. சில நேரம் நம்ம நினைச்சு கூட எனக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமே இல்லையப்பான்ட்டு நம்ம நினைக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற நல்லா கவனிக்கணும். ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனாகி கர்த்தர் நமக்கு மேலே கொண்டு வருகிற போது சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமா இருக்குதா என்பதை நினைத்து கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு வர மாட்டாரா? அவரால் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து தான் வாக்குத்தத்தங்களை உன் தலைக்கு மேலே கர்த்தர் கொண்டு வந்து வைப்பாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் உகந்ததல்லாதவைகளா இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு மேலே நிறைவேற செய்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல் காலிங் ஆபிரகாமுக்கு 50வது வயதிலே தேவன் கொடுத்தார். 50 வயசுல கொடுத்தார். 50 வயசுல அவனுக்கு பிள்ளை கிடையாது. 2வது காலிங் 75வது வயதிலே கர்த்தர் கொடுத்தார். அப்பவும் அவனுக்கு பிள்ளை கிடையாது. ஆண்டவர் அந்த பிள்ளை இல்லாத 75 வயது ஒரு முதியவரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில வா, வானத்து நட்சத்திரங்களை அண்ணார்ந்து பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் உனக்கு நன்மை செய்வேன் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 75 வயது முடிஞ்சிச்சு. 99வது வயதுல திருப்பி அவனை கூப்பிடுறாரு. பார், வானத்து நட்சத்திரங்களை பார், அது என்ன உன்னால் கூடுமானால் என்ன, அது போல உன் சந்ததிகளை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த 3 காரியத்தையும் கம்பேரிங் பண்ணி பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன, அதாவது அந்த 49 வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறல. ஆனா அந்த வார்த்தைகள் நிறைவேறாவிட்டாலும் அந்த வார்த்தைகளை கொடுத்த தேவன் ஆபிரகாமை கைவிடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 49 வருடங்களுக்கு பிறகு அவனை கூட்டிட்டு வந்து திருப்பியும் சொல்றாரு, அவனுடைய 99வது வயதுல திருப்பி சொல்றாரு, இது போல நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அப்ப சாராள் உள்ள இருந்து என்ன பண்றான், நகைக்கிறாளா, சிரிக்கிறாளா, இந்த கிழவியை கொண்டா இந்த சந்ததியை கர்த்தர் பெருசாக்க போறார் என்று சொல்லி நகைத்தாளா. ஆபிரகாம் சிரித்தானா.
எனக்கு இவள் கால்களும் கைகளும் நடுங்கக்கூடிய நிலையில் இருக்கிறனே, எனக்கு எப்படி நன்மை நடக்கும் என்று சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் அவங்களுக்கு தெரியல, கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் ஆவது ஏன், இந்த காலதாமதம் ஆகுது, ஏன் எனக்கு இந்த அற்புதம் நடக்கல, ஏன் எனக்கு இந்த நன்மை நடக்கல சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, அது சரியானது கிடையாது. பாருங்க, அது சரியானது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் என்ன காரியத்தை எந்த நேரத்துல எப்போ உனக்கு செய்தா அது உனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய காரியத்தை இன்னைக்கு நான் காலையில நினைத்து பார்க்கிற போது ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்களை இந்த இடத்துல இருக்கிற அநேக பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளை இன்றளவும் கர்த்தர் எப்படி நிறைவேற பண்ணினார். சில நேரங்கள்ல காலங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி, நேரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை நம் தலைக்கு மேலே வைப்பார். நான் இன்னைக்கு வரல சொல்றேன், அந்த காலங்களையும் நேரங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி சொல்லுகிற போது அதற்கேற்ற பாத்திரமாய் நாம் இருந்தால் அதுல ஒரு நிமிடத்தை கூட கர்த்தர் தள்ளி போக விட மாட்டார். அது அப்படியே நிறைவேற தேவன் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் செய்து முடிப்பதற்கு உண்மையுள்ளவர். எல்லாரும் இந்த வாக்குத்தத்தை மறந்துடலாம், நான் கூட மறந்துடலாம், ஆனா கடவுள் மறக்க மாட்டேன். நிறைய இடங்கள்ல போகிற போது நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஐயா என்ன ஞாபகம் இருக்கா ஐயான்னு கேட்பாங்க. அம்மா தவற நினைக்காதீங்க, ஞாபகம் இல்லை ஐயா, இது போல இத்தனை வருஷத்திற்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த வார்த்தைகள் நடக்கும் என்று சொன்னீங்க, அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற பண்ணினார், அந்த வார்த்தைகளின் படி கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நம்ம மூலமா கர்த்தர் பேசி இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மளால நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதுங்க. ஆனா கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். என் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல ஆள் இல்ல, அதனால பாருங்க இங்க இருதயத்துல கை வச்சுங்க பார்க்கலாம். இருதயத்துல கை வச்சு 9வது மாதத்திலே எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், 10வது மாதத்திலோ அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற பண்ணுகிறவரும் உண்மையுள்ளவர். அவர் ஒரு காலையில கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற பொருளுடைய மகத்துவம் எனக்கு தெரியணும், என் கையில என் தலைக்கு மேல ஏறி நிற்க பண்ணி இருக்கிற வசனங்களுடைய விலை எனக்கு தெரியணும், அந்த வாக்குத்தத்தங்களுடைய விலை எனக்கு தெரியணும். அந்த வாக்குத்தத்தங்களுடைய விலை எனக்கு தெரிந்தால்தான் அதனுடைய மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த உலகத்துல என்னை சுற்றி இருக்கிறது எல்லாம் எனக்கு பெருசா தெரியுது, என்னை சுற்றி இருக்கிறது எனக்கு நடக்காதது, என்ன சுத்தி இருக்கிற அத்தனையுமே எனக்கு பெருசா தெரியுது. ஆனா நடக்கும் என்று எனக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எனக்கு பெருசா தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்யல. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்ப பெரியது, அது வல்லமையுள்ளது, அது மகத்துவமானது என்று சொல்லி உன் இருதயம் நினைக்கிறதோ அப்பதான் அந்த வாக்குத்தத்தங்கள் முளைக்கவே ஆரம்பிக்கும். விதைக்கிறவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் விதைத்த விதை இத்தனை நாள்ல முளைக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது போல இந்த 10வது மாசத்துல கர்த்தர் எனக்கு வாக்கு தந்து இருக்கிறார்னாக்கா அந்த வாக்கு தத்தங்களை மனசுல வச்சுட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் செய்வதற்கு உண்மை உள்ளவர். 100வது வயசுல ஆபிரகாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து இருக்கிற போது தெய்வத்திற்கு முன்பதாக கரங்கள்ல வைத்து சொன்னார், 50வது வயதில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த 100வது வயசிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கிருபை. 50 வருஷம் தான் போச்சு, ஆண்டவர் போல அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறல, அவருடைய வார்த்தை பொய் சொல்லல, அவர் சொன்னதை ஒரு அடி பெறலாமல் எனக்கு செய்தார். பாருங்க வேதத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நமக்கு நினைவுக்கு வரல. பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை நம்மள நினைவு கூறாம இருக்கவே முடியாது.
இரண்டாவது அவருக்கு ஒரு அடைப்பெயர் வைக்கப்பட்டிருந்தது. என்ன பேரு? விசுவாசிகளின் தகப்பன். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு கிடைப்பதற்கு இந்த காரியங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய சந்ததிகள் கூட பல தலைமுறைகள் தாண்டினதற்கு பிறகு கூட ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கல, ஆனா அந்த மனுஷனுடைய பெயர் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. அன்றைக்கு பட்டிமன்றத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி சொல்றாங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தான், அவன் கடவுளை அவ்வளவு நம்பினான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஒரு இஸ்லாமியர்கள் அல்ல, ஒரு தேவனை அறியாத ஜனங்கள் அல்ல, எல்லாருடைய இருதயத்திலும் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவராய் இருந்ததினால்தான் அந்த மனுஷனுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் கூட கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த மாசத்துல உன் தலைக்கு மேல நிறைய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உன்னை நடத்தக்கூடிய வழிகளை எல்லாம் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். நீ போராடின போராட்டங்களுக்கு, உபத்திரப்பட்ட நாட்களுக்கு மாறாக நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அதை எல்லாம் உன் தலைக்கு மேல் வந்து பலிக்கும் வரை ஆண்டவர் உண்மையுள்ளவராய் மாறாதவராகவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு செய்வார். இரண்டாவது காரியம், தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்திரப்படுத்துதல் என்கிற வார்த்தையுடைய மறுபக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நீ வழுகி போய்விடாதபடி, நீ இடறி போய்விடாதபடி, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தன்மைகள், உன்னுடைய குணங்கள் எல்லாம் உடையுண்டு போய்விடாதபடி உன்னை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், படகுடைய அடித்தளத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா படகுகளுக்கும் ஒரு நங்கூரம் கொடுக்கப்பட்டிருக்குமா? என்ன கொடுக்கப்பட்டிருக்குமா? ஒரு நங்கூரம். அந்த நங்கூரம் சிலுவைக்கு அடையாளமானதா? ஆமென் சொல்லுங்க. அந்த நங்கூரம் எதற்கு அடையாளமானதா? சிலுவைக்கு. சிலுவை எதற்கு அடையாளம்னாக்கா, உனக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்போ இந்த சிலுவையிலே தொங்கின இயேசு, அதற்கு அடையாளமாய் இருக்கிற நங்கூரம் என்ன சொல்லுகிறது? நீ கடந்து போகக்கூடிய உன்னுடைய பாதைகளிலே எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு உபத்திரவங்களை கர்த்தர் உனக்கு அனுமதித்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதிலே வீழ்ந்து நீ உடையுண்டு போகாதபடி அதிலிருந்து உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவதற்கு நங்கூரமாகிய இயேசு உன்னை ஸ்திரப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்க முடியல, இதை மட்டும் நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னாக்கா இன்னும் வேகமா ஊழியம் செய்வேன், இன்னும் ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த வியாதி என்னால தாங்க முடியல, எனக்கு எல்லாமே நீங்க தந்து இருக்கிறீங்க, இதை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னாக்கா, ஆண்டவர் தரித்திரத்தை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னாக்கா, இந்த பிரச்சனையை மட்டும் மாத்திட்டீங்கன்னாக்கா நான் இன்னும் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு அனுமதித்து இருக்கிறார் என்றால் அது நன்மைக்காகத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா இன்னும் வேகமா செய்வோம், இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா வேகமா இல்ல, இன்னும் ஆம வேகத்துல போயிடுவோம். ஒரு முள்ள உன்னை குத்திட்டே இருந்தாதான் அதுக்கு ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவருடைய பலன் வேணும், ஆண்டவருடைய கிருபை வேணும், ஆண்டவருடைய ஞானம் வேணும், ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும், ஆண்டவருடைய தயவு வேணும் சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். என்னை எதிர்ப்பதற்கு, என் கூட வந்து போராடுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னாக்கா நமக்கு பயமே இருக்காது. கடவுளோடு கூட இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியம் இருக்காது. நமக்கு பிரச்சனை இருக்கத்தான் கடவுள். அது பாருங்க, ஒருத்தருக்கு தூக்கத்துல ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கையில பைபிள் இருக்கும், அவன் வாயில எப்போ ஸ்தோத்திரம் இருக்கும், எப்பவும் அவன் துதிச்சுட்டே இருப்பான். அந்த பயம் போயிடுச்சுனாக்கா கையில பைபிளும் இருக்காது, வாயில ஸ்தோத்திரமும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த முள்ளை என்ன குத்திட்டே இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த முள்ளை எடுத்து போட நான் வரல, என் கிருபை உனக்குள்ள இருக்கிறது என்றது சொல்றதுக்காக வந்து இருக்கிறேன். பக்கத்துல எல்லாம் கை மேல, எல்லாம் இருதயத்துல கை வச்சு பார்க்கலாம். இந்த மாதத்திலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் எவ்வளவு பிரச்சனைகள்,
சீரல் மதில்களை போல எனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிற ஒரு கேடகம் இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய திட்டம் கேட்ட எக்காரணத்தை கொண்டு நீ கீழே விழுந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு கீழே விழுந்துடக்கூடாது. உன்னை ஆச்சரியமா நடத்தணும். அப்படி பிரசன்னத்தினால் உன்னை மூடணும். அப்படி தயவினால் உன்னை மூடணும். அப்படி கிருபை உனக்கு வேணும். அதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தூரத்திலிருந்து வரக்கூடிய என்னுடைய பிள்ளை விழுந்துடக்கூடாதுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா என் பிள்ளை நடக்கணும், என் பிள்ளை ஓடணும், என் பிள்ளை பார்க்கணும், என் பிள்ளை பேசணும். இதெல்லாம் தகப்பனுடைய தாயினுடைய எண்ணம். ஆனா உள்ளத்துல என்னது? என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. அந்த தாயுடைய கை, அந்த தகப்பனுடைய கை பிள்ளைய பார்த்துட்டே இருக்கும். எப்ப நம்ம ஓடி போய் உதவி செய்யும்? அந்த பிள்ளை விழுந்துரும், அது தடுமாறும் என்கிற நிலை வருகிற போது தான் உடனே போய் கர்த்தருடைய கை அந்த பிள்ளையை தூக்கி எடுத்துக்கொள்ளும். அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பெல்லாம் நீங்க விழுவீங்க, எப்பெல்லாம் நீங்க தடுமாறுவீங்க, எப்பெல்லாம் உங்களால முடியாது, எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இது போல ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி தோன்றுகிறதோ, அப்ப எல்லாம் என் தகப்பனுடைய கரம் உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக உன் கூடவே வந்து நிற்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்பட ஒத்தாசை யார்கிட்டயும் எதிர்பார்க்காத, யார்கிட்டயும் ஒத்தாசை எதிர்பார்க்காத. உன்னை தாங்குவதற்கு, உன்னை ஏந்துவதற்கு வேற ஒருத்தர் இருப்போம்னு சொல்லி நினைக்காத. எப்பொழுதும் உன் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் மட்டும்தான் இருக்கணும். ஆண்டவர் மட்டும்தான் என்னை தாங்கணும், ஆண்டவர் மட்டும்தான் என்னை தூக்கணும், ஆண்டவர் மட்டும்தான் என்னை உயர்த்தணும், ஆண்டவர் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னை தூக்கி எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரப்படுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஸ்திரப்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவர் நமக்கு மேலே வைத்திருக்கிற அன்பு. ஆண்டவர் சொல்லு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்திரப்படு, அதனாலதான் இயேசு கேட்கிறாரு, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு? ஆண்டவர் ஒரு காலமும் தேவ பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல. ஒரு காலம் தேவ பிள்ளைகளை விட்டு விலகி நிற்கிறவர் அல்ல. ஒரு காலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது காரியம் வாசிங்க. மூணாவது காரியம், அவர் தீமையினின்று என்னை விலக்கி பாதுகாப்பார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பிசாசுடைய திட்டம் எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னாக்கா, உனக்கு தீமை செய்வதுதான் உன்னுடைய நோக்கம். நீ ஆல்டர்னேட்டா ஆண்டவருக்குள்ள நீ வளர்ந்து வருகிற போது, ஆண்டவர் தான் உன்னுடைய தெய்வம், ஆண்டவர் தான் உன்னை நடத்தணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுமந்துட்டு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நீ உன்னுடைய பிரயாணத்திலே போகிற போது பிசாசு நினைப்பான், எப்படியாகிலும் உன்னுடைய திட்டங்களை மாற பண்ணணும், எப்படியாவது உன்னுடைய திட்டங்களுக்கு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறது, உன் சமாதானத்தை எப்படி கெடுக்கிறது, உனக்குள்ள எப்படி பிரச்சனைகளை கொண்டு வருவது, உனக்குள்ள எப்படி கலக்கங்களை கொண்டு வருவது, உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களை எப்படி கொண்டு வருது சொல்லி நினைச்சிட்டே இருப்பான். நல்ல கவனிங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமா எப்படி அவனுடைய திட்டங்கள். அதனால்தான் சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்குமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே இன்னும் அதிகமாய் போகுமானால், எப்பொழுதுமே தேவனுடைய நினைவுகள் உங்களை குறித்துண்டானதாகவே இருக்குமா, உங்களை குறித்துண்டானதாகவே இருக்குமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கடந்து போனாலும் சரி, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில உன்னை என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்று காரியத்தை கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, எனக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் இடறிக்கீழே விடாதபடி என்னை ஸ்திரப்படுத்தி நிற்க வைக்கிறவர். மூன்றாவது, எனக்கு விரோதமாய் இருக்கிற கெட்ட ஆலோசனைகளை, பிசாசுடைய தந்திரங்களை எல்லாவற்றையும் முறித்து அவர் என்னை நிலை நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். தீமைக்கு என்னை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி அப்படி ஆண்டுடைய சமூகத்துல ரீபா பா மாமா லா ஷத்தா ரியா கலத்தினத ரிபியா நீக்கதா ரீபா லத்து நதரி யாந்திலித்தனத நிமியா கர பலிபியா. நடந்த சம்பவங்களை எல்லாம் இன்னைக்கு காலையில கூட கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அலாரம் வைப்பதற்கு முன்னாடி அந்த நினைவை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தருடைய சிலருடைய பெயரை சொல்லி நடந்த சம்பவங்களை காண்பித்தார். நான் கூட மறந்துட்டேன்.
மறந்துட்டேன். ஆனா அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் செய்ததை எனக்கு நினைப்பூட்டினார். அதுதான் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருடைய பெயரையும் கர்த்தர் சொல்லி, உனக்கு நான் இன்ன நேரத்தில் இன்ன காலத்தை சொல்லி உனக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த காரியத்தில் 9வது மாதத்திலே கர்த்தர் முடிக்க தேவன் உதவி செய்தார். சில காரியங்கள் நடக்கிற போது அதனுடைய தன்மைகள் விளங்கி கொள்ள முடியல. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஏன் வேகமா, ஏன் அடுத்ததா. ஒரு நாள் மாறுவதற்கு முன்னாடி நிறைய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணினா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எப்பவே உன் தெய்வம் மாற மாட்டாரு. எப்பவே உன் தெய்வம் உண்மை உள்ளவர். எப்பவே உனக்கு கொடுக்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடியவர்.